ஹாய், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான டாபிக் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். அது என்ன டாபிக் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓகே, சோ இன்னைக்கு நான் வந்து ஒரு சில வார்த்தைகள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஓகே, சோ இது வந்து ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஓகே, இப்போ எல்லாருக்குமே தெரியும் நேற்று, இன்று, ஓகே, நாளை. இதுக்கு வந்து நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? சோ நேற்று அப்படிங்கறது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? கமெண்ட்ல சொல்லுங்க. எஸ்டர்டே அப்படின்னு சொல்லுவோம். இன்று அப்படின்னு இருக்கு, அதை நம்ம டுடே அப்படின்னு சொல்லுவோம். நாளை அப்படிங்கறத நம்ம டுமாரோ அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். சோ நேத்து அப்படின்னா வந்து இது பாஸ்ட், ஓகே, முடிஞ்ச காலம். பிரசன்ட், டுடேனா இன்னைக்கு. ஸோ நாளை அப்படிங்கிறது டுமாரோ, அது வந்து ஃபியூச்சர். இது எல்லாத்துக்கும் காமனா தெரியும். பட் இன்னொரு வார்த்தை நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முந்தா நேத்து. ஓகே, முந்தைய தினம். முந்தா நேத்துனா என்ன அர்த்தம்? ஸோ எஸ்டர்டே கிடையாது, எஸ்டர்டேனா நேத்து. இதுக்கு முந்தின நாள் முந்தா நேத்து. ஓகே, முன்னாள் நேத்து, ரைட்? ஸோ அதே மாதிரி நாளை மறுநாள், நாளை கழிச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாளைனா டுமாரோ, நாளை மறுதினம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுங்கிறத பார்க்கலாம். அண்ட் தென் we are going to practice with these 5 words in English. ஓகே, ரைட். இப்போ வந்து முந்தைய தினம், முந்தா நேத்து அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, முந்தைய தினம், முந்தைய தினம். ஓகே, இல்ல பேச்சு வழக்குல முந்தா நேத்து அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டே பிஃபோர் yesterday. Day before yesterday, முந்தா நேத்து. ஓகே, டே பிஃபோர் yesterday, ஞாபகம் வச்சுக்கோங்க. டே பிஃபோர் yesterday. ஓகே, இதே இது நாளை மறுநாள். ஓகே, நாளை மறுநாள். இது நம்ம எப்படி சொல்லலாம்? டே ஆஃப்டர் டுமாரோ. ஓகே, டே ஆஃப்டர் டுமாரோ. தட்ஸ் இட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முந்தா நேத்து அப்படிங்கிறதுக்கு டே பிஃபோர் எஸ்டர்டே. எஸ்டர்டேனா நேத்து, முந்தா நேத்து அப்படின்னா டே பிஃபோர் எஸ்டர்டே. அதே மாதிரி நாளை மறுநாள் அப்படின்னா வந்து நாளைனா டுமாரோ, நாளை மறுநாள் அப்படின்னா டே ஆஃப்டர் டுமாரோ. புரிஞ்சுட்டீங்களா? ஸோ நம்ம வந்து இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போறோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முந்தைய தினம், நேற்று அப்படிங்கிறது இது எல்லாமே வந்து பாஸ்ட், இறந்த காலத்தை குறிக்கிறது. ஸோ இன்று அப்படிங்கிறது இது வந்து பிரசன்ட். ஓகே, அதே மாதிரி நாளை, நாளை மறுநாள் இதெல்லாமே இனிமேதான் வரப்போகுது. ஸோ இது வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் ஃபியூச்சர். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் கான்செப்ட்ஸ். ஸோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே வந்து இந்த எஸ்டர்டே, டுடே, டுமாரோ, டே ஆஃப்டர் டுமாரோ, டே பிஃபோர் எஸ்டர்டே இதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஆன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்த கூடாது. ஆன் டுமாரோ, ஆன் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லக்கூடாது. கிழமைகளுக்கு முன்னாடி மட்டும்தான் ஆன் வரும். இந்த வார்த்தைகளுக்கு முன்னாடி நம்ம ஆன் போடக்கூடாது. தெரிஞ்சுட்டீங்களா? So now we are going to practice some example sentences. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இங்க ஒரு 4 sentences எழுதி போட்டிருக்கேன். ஓகே, சோ இதுக்கு வந்து நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் நேற்று முன்தினம் அவனை பார்த்தேன். நான் நேத்து முன்தினம் அப்படின்னா முந்தா நேத்து, நான் முந்தா நேத்து அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, சோ பார்த்தேன் முடிஞ்சு போயிடுச்சு, இது வந்து பாஸ்ட். ஓகேவா? சோ நம்ம சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கணும். அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரக்சர் தான். முதல்ல சப்ஜெக்ட் இருக்கும், அடுத்து வெர்ப் இருக்கும். ஸோ அந்த வெர்ப் வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும், அவ்வளவுதான். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நான் பார்த்தேன். இது எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள். ஸோ நான் அப்படின்னா ஐ, பார்க்கறதுக்கு இங்கிலீஷ்ல வந்து சி. ஓகே, சியோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? சா. ஓகே, பாஸ்ட் ஃபார்ம் சா. ஐ சா அப்படின்னா நான் பார்த்தேன். யார? அவனை. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஹிம். நேற்று முன்தினம், அதை எப்படி சொல்லுவீங்க? டே பிஃபோர் எஸ்டர்டே. அவ்வளவுதான். ஓகே, I saw him day before yesterday.
முந்தானேத்து நான் அவனை பார்த்தேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் நேற்று அவனை பார்த்தேன். இதுவும் அதே சென்டென்ஸ் தான், பட் அந்த காலம் மட்டும் மாறி இருக்கு. ஸோ அது வந்து முந்தானேத்து, இது வந்து நேத்து. ஓகே, ஆன்சர்ஸ் பண்ணுங்க எல்லாரும், கமெண்ட்ல அமைதியா இருக்க கூடாது. ஓகே, ஸோ நான் அப்படின்னா ஐ, பார்த்தேன்னா சா, ஐ சா அவனை ஹிம், நேற்று அப்படின்றது எஸ்டர்டே. ஓகே, தட்ஸ் இட். ஐ saw him yesterday. ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸ்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் ரெப்ரசன்ஸ் த பாஸ்ட் ஈவெண்ட், முடிஞ்சு போன விஷயங்கள். ஓகே, எதுக்காக நம்ம இந்த எக்ஸாம்பிள் எழுதிருக்கோம்? டே பிஃபோர் எஸ்டர்டே, அப்புறம் எஸ்டர்டே, இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நான் நாளை அவனை பார்ப்பேன். நான் நாளைக்கு அவனை பார்ப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. நான் நாளைக்கு அவனை பார்ப்பேன், அதை எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள். நான் பார்ப்பேன் அப்படின்னு இருக்கு, நாளை அப்படின்னு இருக்கு. அப்ப இது எதை குறிக்குது? ஃபியூச்சரை குறிக்குது. ஓகே, ஃபியூச்சருக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? சப்ஜெக்ட், அடுத்து வில் போடுவோம், அதுக்கு அடுத்து verb. ஸோ சப்ஜெக்ட் வந்து நான், ஐ, வில். வெர்ப் என்னது? பார்க்கிறது, அதுக்கு இங்கிலீஷ்ல see. அவனை அப்படின்னா him, நாளை tomorrow. I will see him tomorrow. நான் நாளைக்கு அவனை பார்ப்பேன். நெக்ஸ்ட் நான் நாளை மறுநாள் அவனை பார்ப்பேன். நான் நாளை கழிச்சு அவனை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் பேச்சு வழக்குல. இதை எப்படி சொல்லுவீங்க? இதே மாதிரி தான், இதுவும் ஃபியூச்சரை தான் குறிக்குது. ஸோ இனிமே நடக்க போற விஷயம், அதை எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். ஐ வில் see him, அதே தான். நாளை மறுநாள் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? டே ஆஃப்டர் டுமாரோ. ஓகே, ஸோ டே பிஃபோர் எஸ்டர்டேங்கிறது பாஸ்ட்டை குறிக்குது, டே ஆஃப்டர் டுமாரோ அப்படிங்கிறது வந்து ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய சென்டென்ஸ். தட்ஸ் இட். ஈஸியா இருக்கா? இவ்வளவுதான். ஸோ அது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், கரெக்டான அந்த டென்ஸும் பயன்படுத்தணும், அது ரொம்ப ரொம்ப அவசியம். நான் திரும்பவும் சொல்றேன், இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 டென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அண்ட் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இது தெரிஞ்சாலே மற்ற டென்சஸ்லாம் இல்லாட்ட கூட இதை வச்சு சமாளிச்சிடலாம் பேசி. ஓகேவா? சிம்பிளா இருக்கா? லெட்ஸ் see some more examples. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நேற்று முன்தினம் பலத்த மழை பெய்தது. நேற்று முன்தினம், முந்தானேத்து பலத்த மழை பெய்தது. ஓகே, மழை வந்து ஹெவியா பெய்தது அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான். அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பலத்த மழை பெய்தது அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ பலத்த மழை பெய்தது, அதுக்கு முன்னாடி இந்த பலத்தங்கிற வார்த்தையை விட்டுருங்க. மழை பெய்தது அப்படின்னா இது எதை குறிக்குது? பாஸ்ட் தான். ஓகே, இந்த சென்டென்ஸ் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, பாஸ்ட் தான் குறிக்குது. ஸோ மழை பெய்தது அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ரெயின்ட். இட் ரெயின்ட் அப்படின்னா மழை பெய்தது. ஓகே, பலத்த அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவிலி. இட் ரெயின்ட் ஹெவிலி. பலத்த மழை பெய்தது எப்போ? நேற்று முன்தினம். அதை எப்படி சொல்லுவீங்க? டே பிஃபோர் எஸ்டர்டே. It rained heavily day before yesterday. Sometimes நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலத்தை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தையை வந்து முன்னாடியும் சில பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ டே பிஃபோர் எஸ்டர்டே இட் ரெயின் ஹெவிலி அப்படின்னு சொல்லுவாங்க. போத் ஆர் கரெக்ட். பட் இது வந்து நம்ம காமனான ஒரு ரூல். ஸோ நம்ம இதுதான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க இதே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் முந்தைய நாள் எங்களுக்கு ஒரு மீட்டிங் இருந்தது. முந்தானேத்து எங்களுக்கு ஒரு மீட்டிங் இருந்தது அப்படின்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஒரு மீட்டிங் இருந்தது, இதை எப்படி சொல்லலாம்? எங்களுக்கு ஒரு மீட்டிங் இருந்தது சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே, இதுக்கெல்லாம் இங்கிலீஷ்ல நான் எப்படி சொல்றதுன்னு. ஸோ எங்களுக்குன்னா நாங்கள் அப்படின்னு அர்த்தம். வி, இருந்தது அப்படின்னா had. ஓகே, இருக்கிறதுனா have. Have-ஓட past tense had. We had, எங்களுக்கு இருந்தது. என்னது? ஒரு மீட்டிங். A meeting. முந்தைய நாள், day before yesterday. Okay, we had a meeting day before yesterday. முந்தானேத்து எங்களுக்கு ஒரு மீட்டிங் இருந்தது.
நெக்ஸ்ட் படம் நாளை மறுநாள் வெளியாகும். ஸோ படம் வந்து நாளைக்கு மறுநாள் வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகே, நாளை கழிச்சு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஸோ படம் வெளியாகும் அப்படிங்கிறது எதை குறிக்குது? நாளை மறுநாள். இதெல்லாம் வந்து ஃபியூச்சரை குறிக்குது. ஸோ இதுவும் பாஸ்ட குறிக்குது. ஸோ இது வந்து ஃபியூச்சர், இனிமேதான் ரிலீஸ் ஆக போகுது. ஓகே, வெளியாகிறதுனா ரிலீஸ். ஃபியூச்சர் டென்ஸ்க்கு எல்லாருக்கும் ஸ்ட்ரக்சர் தெரியும். என்னது? படம் அப்படின்னா வந்து த ஃபில்ம், the film அல்லது மூவி எதனாலும் சொல்லிக்கலாம். ஓகே, the film will வெளியாகும், ரிலீஸ். ஓகே, the film will release நாளை மறுநாள், day after tomorrow. That's it. The film will release day after tomorrow. நாளை கழிச்சு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட், நான் நாளை மறுநாள் ஒரு புது லேப்டாப் வாங்குவேன். நான் நாளை கழிச்சு ஒரு புது லேப்டாப் வாங்குவேன் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வாங்குவேன், அதை எப்படி சொல்லுவீங்க? இதுவும் ஃபியூச்சர் தான் குறிக்குது. சப்ஜெக்ட் வந்து ஐ வில். ஸோ வில்னாலே ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய ஒரு ஆக்ஸிலரி வெர்ப். ஐ வில் வாங்குவேன் அப்படின்னா பை. ஐ வில் பை ஒரு புது லேப்டாப். அதை எப்படி சொல்லுவீங்க? a new laptop. a new laptop. நாளை மறுநாள், அதை எப்படி சொல்லலாம்? day after tomorrow. That's it. I'll buy a new laptop day after tomorrow. நாளை கழிச்சு நான் ஒரு புது லேப்டாப் வாங்குவேன். தட்ஸ் இட். சிம்பிளா இருக்கா? ஸோ வார்த்தைகள், அதுக்கு என்ன வார்த்தை நம்ம பயன்படுத்தணும், அது வந்து பாஸ்ட குறிக்கக்கூடிய வார்த்தையா இல்ல வந்து ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய வார்த்தையா அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி சென்டென்ஸ் மேக் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஈஸியா இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. இஸ் இட் ஈஸி? வெரி குட். ஸோ இதே மாதிரி இன்னொரு சில சென்டென்சஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ண தான் இங்கிலீஷ் வந்து நம்ம ஃப்ளூவெண்டா பேச முடியும். ஓகே ஓகே. நான் முந்தைய நாள் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தேன். நான் முந்தா நேத்து எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஃபர்ஸ்ட் வந்து இதை விட்டுருங்க, முந்தைய நாள் அப்படிங்கிறத விட்டுருங்க. ஓகே, இருந்தேன் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து பாஸ்ட குறிக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். ஓகே, நான் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் நான் இருந்தேன் அப்படின்னா ஐ வாஸ். ஐ வாஸ்னா நான் இருந்தேன். பி வெர்ப் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். உடல்நலம் சரியில்லாமல் அப்படின்னா சிக்கா இருக்கிறது. ஓகே, ஐ வாஸ் சிக். ரைட்? எப்போ? முந்தைய நாள், டே பிஃபோர் எஸ்டர்டே. அவ்வளவுதான். ஐ வாஸ் சிக் டே பிஃபோர் எஸ்டர்டே. ஓகே, முந்தைய நாள் நான் வந்து உடல்நலம் சரியில்லாமல் இருந்தேன். இப்ப வந்து நான் உங்களுக்கு இதுல இருந்து இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நான் நேத்து உடல்நலம் சரியில்லாமல் இருந்தேன். எனக்கு நேத்து உடம்பு சரியில்லாம இருந்தது. அதை எப்படி சொல்லுவீங்க? ஒரு சின்ன சேஞ்ச் தான். எப்படி மாத்துவீங்க? வெரி குட். ஐ வாஸ் சிக் எஸ்டர்டே. அவ்வளவுதான். ஐ வாஸ் சிக் எஸ்டர்டே. நான் நேத்து உடம்பு சரியில்லாம இருந்தேன். நெக்ஸ்ட், என்னுடைய அணி நேற்று முன்தினம் போட்டியில் வெற்றி பெற்றது அப்படின்னு இருக்கு. என்னோட டீம் வந்து முந்தா நேத்து போட்டியில மேட்ச்ல வந்து வின் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, சோ நேற்று முன்தினம் அப்படின்னாலும் வந்து முந்தைய நாள் எல்லாமே ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் என்னுடைய அணி போட்டியில் வெற்றி பெற்றது, அதை எப்படி சொல்றதுங்கிறத பார்க்கலாம். சோ என்னுடைய அணி அப்படின்னா மை டீம் வெற்றி பெற்றது. முடிஞ்சிருச்சு, முந்தா நேத்து வெற்றி பெற்றது. சோ இது வந்து பாஸ்ட குறிக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். சோ வெற்றி பெறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? வின். வின்னோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ஓன். மை டீம் ஓன். எதுல வெற்றி பெற்றது? போட்டியில், த மேட்ச். ஓகே, மை டீம் ஓன் த மேட்ச். என்னோட டீம் வந்து போட்டியில வெற்றி பெற்றது. எப்போ? நேற்று முன்தினம், டே பிஃபோர் எஸ்டர்டே. வாசிங்க. மை டீம் ஓன் த மேட்ச் டே பிஃபோர் எஸ்டர்டே. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ஆன்லாம் நம்ம போடவே கூடாது. ரைட்? நெக்ஸ்ட், நான் முந்தைய நாள் உங்களுக்கு கால் பண்ண மறந்துட்டேன். நான் முந்தா நேத்து கால் பண்ண மறந்துட்டேன். யாரோ சொல்லியிருக்காங்க
நீங்க எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்க சொல்றீங்க முந்தா நேத்து நான் உங்களுக்கு கால் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, இது எப்படி சொல்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முந்தைய நாள், இப்போதைக்கு இதை விட்டுருங்க. நான் உங்களுக்கு கால் பண்ண மறந்துட்டேன். இதுவும் வந்து பாஸ்ட குறிக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் நான் மறந்துட்டேன், அதை எப்படி சொல்றதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து நான். நீங்களும் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க, தெரியாட்டாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஐ போட்டாச்சு. மறக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஃபர்கெட். ஸோ ஃபர்கெட் அப்படிங்கிறதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ஃபர்காட். ஓகே, ஐ ஃபர்காட் அப்படின்னா நான் மறந்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஃபர்காட். எதுக்கு? உங்களுக்கு கால் பண்ண. அதை எப்படி சொல்லலாம்? ஐ ஃபர்காட் டு கால் யூ. ஐ ஃபர்காட் டு கால் யூ. நான் உங்களுக்கு கால் பண்ண மறந்துட்டேன். எப்போ? முந்தா நேத்து. டே பிஃபோர் எஸ்டர்டே. ஓகே, நெக்ஸ்ட். அவர்கள் நாளை மறுநாள் சென்னையிலிருந்து வருவார்கள். அவங்க நாளை கழிச்சு சென்னையில இருந்து வருவாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, நாளை மறுநாள் வருவார்கள், இது வந்து ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் வருவார்கள், அதை எப்படி சொல்லலாம்? அவர்கள்னா தே. ஃபியூச்சருக்கு வந்து வில் போடுவோம். வெர்பு வந்து வர்றது, அதுக்கு இங்கிலீஷ்ல கம். தே வில் கம்னா அவர்கள் வருவார்கள். எங்க இருந்து? சென்னையிலிருந்து. ஃப்ரம் சென்னை. எப்போ? நாளை மறுநாள். டே ஆஃப்டர் டுமாரோ. They will come from Chennai day after tomorrow. அவங்க வந்து நாளைக்கு மறுநாள் சென்னையில இருந்து வருவாங்க. சிம்பிளா இருக்கா? இவ்வளவுதான். ஸோ நான் எதுக்காக வந்து இந்த டே பிஃபோர் எஸ்டர்டே அண்ட் டே ஆஃப்டர் டுமாரோ நம்ம இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா அப்பதான் மறக்காது. ஓகேவா? ரைட். இப்போ வந்து நம்ம 12 சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். இன்னும் கடைசியா ஒரு 3 சென்டென்சஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நேற்று முன்தினம் பள்ளிக்கு போனோம். நாங்க வந்து முந்தா நேற்று ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னு சொல்றீங்க. இது பாஸ்ட குறிக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் போனோம், அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we. போறதுக்கு இங்கிலீஷ்ல go, அதோட பாஸ்ட் ஃபார்ம் went. ஸோ பாஸ்ட் டென்ஸ்னாலே சப்ஜெக்ட் வரும், அதுக்கு அடுத்து வந்து யூ ஹாவ் டு யூஸ் த பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப். ஓகே, we went. we went, நாங்கள் போனோம். எங்க? பள்ளிக்கு. டு ஸ்கூல். எப்போ? நேற்று முன்தினம். டே பிஃபோர் எஸ்டர்டே. ரீட் பண்ணுங்க இப்போ. we went to school day before yesterday. நாங்க முந்தா நேத்து ஸ்கூலுக்கு போனோம். நெக்ஸ்ட், நாங்கள் நாளை மறுநாள் கடற்கரைக்கு போவோம். நான் நாளைக்கு மறுநாள் பீச்சுக்கு போவோம் அப்படின்னு சொல்றீங்க. நாங்க நாளை கழிச்சு பீச்சுக்கு போவோம். இனிமே நடக்க போற செயல், ஃபியூச்சர். ஓகே, நாங்கள் we, ஃபியூச்சர் அப்படின்னாலே வில் போட்டுறணும். we will. போவோம் அப்படின்றது go. we will go, நாங்கள் போவோம். எங்க? கடற்கரைக்கு. we will go to the beach. ஓகே, நாங்க கடற்கரைக்கு போவோம். எப்போ? நாளை மறுநாள். டே ஆஃப்டர் டுமாரோ. That's it. Read பண்ணுங்க. we'll go to the beach day after tomorrow. நெக்ஸ்ட், நான் இன்று விளையாடுவேன். நான் இன்னைக்கு விளையாடுவேன். இந்த சென்டென்ஸை பாருங்க. இன்று அப்படின்னா இது பிரசன்ட் தான் அர்த்தம். பட் வாசிக்கும் போது பாருங்க, இப்ப நீங்க விளையாடல. நான் இன்னைக்கு விளையாடுவேன் அப்படின்னா மேபி ஈவினிங்கா இருக்கலாம், ஓகே, இல்ல நைட்டா இருக்கலாம், இல்ல ஆஃப்டர்நூனா இருக்கலாம். பட் இப்போ நீங்க விளையாடல. நான் இன்னைக்கு தான், ஆனா விளையாடுவேன். டைம் உங்களுக்கு எக்ஸாக்டா தெரியல. ஸோ விளையாடுவேன் அப்படின்ட்டு இருக்கு. இதுவும் நமக்கு ஃபியூச்சரை தான் குறிக்குது. ஓகே, சப்ஜெக்ட் வந்து நான், ஐ. விளையாடுவேன், ஐ வில் பிளே. இன்று அப்படின்னு இருக்கு, டுடே. ஐ வில் பிளே டுடே. நான் இன்னைக்கு விளையாடுவேன். தட்ஸ் இட். சிம்பிளா இருக்கா? இதே நான் இன்னைக்கு விளையாடுறேன், நான் இன்று விளையாடுகிறேன், அதை எப்படி சொல்லுவீங்க? நான் இன்னைக்கு விளையாடுறேன், இப்போ நீங்க விளையாடுறீங்கன்னு என்ன சொல்லுவீங்க? ஐ பிளே டுடே. நான் இன்னைக்கு விளையாடுறேன், ஐ பிளே டுடே அப்படின்னு சொல்லணும்.
ஓகே, சிம்பிளா இருக்கா? ஸோ நம்ம வந்து 15 சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாம ஸோ நீங்களா நிறைய சென்டென்ஸ் இந்த மாதிரி பேசியும் சரி எழுதியும் சரி நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் வந்து சரளமா பேசுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ டோன்ட் worry about that. You should practice every day. Okay, so definitely you can speak English fluently and confidently. Okay, இப்போ உங்களுக்கான ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க். நான் நாளை மறுநாள் உன்னை சந்திப்பேன். சந்திக்கிறதா மீட் பண்றது. ஓகே, நான் நாளை கழிச்சு உன்னை மீட் பண்ணுவேன். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சர் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.